துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத பலாபலன்கள். அது சிறப்பு பலாபலன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு ஒரு 3 மாதம் என்னென்ன நடக்க போகுது, எதுல கவனம், எதை மேம்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக ஒரு ராசிக்கு தெரிந்து விட்டால் அவங்க பயணிப்பது ஈஸியாக இருக்கும். தெரிஞ்ச நடைபாதையில் நடப்பது ஈஸி. தெரியாத இடத்துல மேடு இருக்கா பள்ளம் இருக்கா யோசிச்சு போவோம். இந்த ராசிக்கு இப்போ வருகின்ற 3 மாதத்தில் கைப்பிடித்து கூட்டு செல்வது போல் கிரகங்கள் உங்களை வழி நடத்துகின்றன. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஒரு சில சான்சஸ் வரும். ஆனால் முக்கியமாக அந்த சான்சஸை மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப துலாம் ராசி வசீகரத்தன்மை கொண்ட ராசி. இந்த ராசி ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடும். பேச்சு திறமையால் இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமையாக டீல் பண்ணுறதுல இந்த ராசி ஸ்பெஷலிஸ்ட். பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும், அப்படி டீல் பண்ணும். ஆனால் கோவம்னு வந்தால் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இவங்களா அப்படிங்கிற மாதிரி, அதாவது இரண்டும் தராசில் வச்ச மாதிரி. எங்கள் ராசியை தராசு மட்டும் இல்லை, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பொறுமைக்கு பொறுமை, நல்லவனுக்கு நல்லவன், கோவத்துக்காரனுக்காக அப்படி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் சார், வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு சுப தகவல் வருது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய மைண்டில் வேலை எங்கே, உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, வேலையை மாறுதலாமா, இருக்கிற இடத்துல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஒரே மாதிரி போயிட்டுருக்கேன்னு ஒரு சிலர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆக மொத்தம் நல்லா போகல அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், இது எப்படி சார், சம்பள உயர்வுலாம் வரணும், ஆனால் இது போனால் ரைட்டாக இருக்குமா, இப்படி தான் கேள்விக்கு 6ஆம் இடத்தில் என்னைக்கு சனி வந்ததோ ஒரே டைட்டு அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி உழைப்பை உறிஞ்சுகிறார்கள், அதுக்குண்டான ஊதியம் இல்லை. இதெல்லாம் பல பேர்த்துக்கு இப்போ என்னென்னா ஒரு மாறுதல், ஒரு சேஞ்ச் நடந்து வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு, சம்பள ரீதியாக டிசிக்னேஷன் எல்லாமே லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஆனால் இது என்னென்னா எடுத்தோன்னே வேலைக்கு போய் சேர்ந்துட முடியுமா, படிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுதான் இங்கே. சார் என்ன சார் படிக்க சொல்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத பலாபலன்கள். அது சிறப்பு பலாபலன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு ஒரு 3 மாதம் என்னென்ன நடக்க போகுது, எதுல கவனம், எதை மேம்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக ஒரு ராசிக்கு தெரிந்து விட்டால் அவங்க பயணிப்பது ஈஸியாக இருக்கும். தெரிஞ்ச நடைபாதையில் நடப்பது ஈஸி. தெரியாத இடத்துல மேடு இருக்கா பள்ளம் இருக்கா யோசிச்சு போவோம். இந்த ராசிக்கு இப்போ வருகின்ற 3 மாதத்தில் கைப்பிடித்து கூட்டு செல்வது போல் கிரகங்கள் உங்களை வழி நடத்துகின்றன. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஒரு சில சான்சஸ் வரும். ஆனால் முக்கியமாக அந்த சான்சஸை மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ குருபலன் இருக்கும் பொழுதே உங்களை வலுப்படுத்த வேண்டியது. நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாங்க, ஒரு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் சூழ்நிலை ஒத்துழைக்கலை. எப்போவுமே ஒரு சூழ்நிலை ஒத்துழைக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் வரணும். ஒரு 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 சக்ஸஸ் ஆகணும்னா குடும்ப சப்போர்ட் வேணும். அப்போ ஒரு கட்டடம் உயரமாக போகணும், அஸ்திவாரம் வேணும். அது மாதிரி உங்களுக்கு செய்கின்ற இந்த வேலையில் ஒரு சில பர்ஃபெக்ஷனை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் செஞ்சீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி வசீகரத்தன்மை கொண்ட ராசி. இந்த ராசி ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடும். பேச்சு திறமையால் இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமையாக டீல் பண்ணுறதுல இந்த ராசி ஸ்பெஷலிஸ்ட். பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும், அப்படி டீல் பண்ணும். ஆனால் கோவம்னு வந்தால் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இவங்களா அப்படிங்கிற மாதிரி, அதாவது இரண்டும் தராசில் வச்ச மாதிரி. எங்கள் ராசியை தராசு மட்டும் இல்லை, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பொறுமைக்கு பொறுமை, நல்லவனுக்கு நல்லவன், கோவத்துக்காரனுக்காக அப்படி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இறைவன் அருள் வந்து கொண்டே இருப்பான். நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த ரொம்ப ஓவராக இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியல, இந்த வேலை வேணும், வேறு வேலையை மாற்றணும்னு மாற்றும். ஏன்னா இந்த ராசி அப்படி. இப்போ குருபலம் இருக்குது. ஃபஸ்ட்டு சுப தகவல்கள் வருகிற காலகட்டம். சார், வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு சுப தகவல் வருது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய மைண்டில் வேலை எங்கே, உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, வேலையை மாறுதலாமா, இருக்கிற இடத்துல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஒரே மாதிரி போயிட்டுருக்கேன்னு ஒரு சிலர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆக மொத்தம் நல்லா போகல அப்படின்னு ஒருத்தருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், இது எப்படி சார், சம்பள உயர்வுலாம் வரணும், ஆனால் இது போனால் ரைட்டாக இருக்குமா, இப்படி தான் பல கேள்விகள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் என்னைக்கு சனி வந்ததோ ஒரே டைட்டு அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி உழைப்பை உறிஞ்சுகிறார்கள், அதுக்குண்டான ஊதியம் இல்லை. இதெல்லாம் பல பேர்த்துக்கு இப்போ என்னென்னா ஒரு மாறுதல், ஒரு சேஞ்ச் நடந்து வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வேலை ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு, சம்பள ரீதியாக டிசிக்னேஷன் எல்லாமே லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஆனால் இது என்னென்னா எடுத்தோன்னே வேலைக்கு போய் சேர்ந்துட முடியுமா, படிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுதான் இங்கே. சார் என்ன சார் படிக்க சொல்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை.
புது டெக்னாலஜி அப்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒரு நைட்டில் பண்ண முடியுமா இதான மொபைல் ஃபோனை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் சில வருடங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு விஷயம். அப்டேட் பண்ணிக்கங்க நிச்சயமாக. ஆனால் மாறினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபேமிலிக்கும் சூழ்நிலைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ராசிக்கு திருமணம். சார் குரு பலன் இருக்குது, திருப்பியும் சொல்கிறோம் குரு பலன் இருக்குது. உங்கள் ராசிக்கு நல்ல கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நிறைய ஆண் பெண்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, நிறைய ஜாதகங்கள் பொண்ணு வீடு சைடு மாப்பிள்ளை சைடு வருதுன்னு சொல்லும்போது இவங்க அடுத்து பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லி, ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டினவொடனே இப்படி இந்த அளவுக்கு வராது. அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு வரும் காலகட்டத்தில் வேகமாக வந்து கொண்டு இருக்கும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த என்ன அலைகள் கரெக்டாக இருக்கா, இவங்க ஜாப் நேச்சரு, அவங்க குடும்பம், ஃபேமிலி, கேரக்டர் வைஸ் ஒரு டீசெண்டாக இருக்குமா, இதை பார்த்துட்டு முடிவு பண்ணணும். நிறைய ஆண் பெண்கள் முடிவெடுக்கிறது, ஆண்கள் வருகின்ற மனைவிக்கு சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்கறது ஒன்று. இதே பெண்கள் பார்த்திங்கன்னா சொத்து இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, தனி கொடுத்தனம் வேணும், இப்படி ஒரு சிலர். இதெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ரூட்டை மாற்றணும். இது நல்ல ஃபேமிலிக்கு உண்டான அழகாக வரல, இது கண்டினியூஷன் தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. நம்ம அதனால் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பயணிங்க. இது அட்வைஸ் இல்லை, நான் ரியாலிட்டியில் பார்க்குறது. ஒரு நாளைக்கே நான் எத்தனை ஜாதகம் பார்ப்பனோ அத்தனைக்கும் இந்த மாதிரி விஷயம் ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு அது பண்ணி நல்லபடியாக ஒரு சில டைவர்ஸ் வந்து அதையும் சொல்ல வச்சு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜாதகங்கள் பாருங்கள், திருமண பொருத்தம் பார்க்குறது, கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள், அந்யோன்யங்கள் இருக்கிறதா, ஜாதகம் பார்க்கும்போது உள்ளூரா வெளிநாடா எங்கே வரன் வரும், குடும்ப ரீதியாக எந்த திசையில் வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயணிகள் நிச்சயமாக நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ திருமணத்தை இதில் ஒரு சில 2வது திருமணம் பற்றி கேள்விகள் வருது. நிச்சயமாக இப்போ நல்ல அது அமைப்பு இருக்குது. 2வது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. நிச்சயமாக அடுத்த படிநிலையை நோக்கி பயணிக்க வேண்டியது. இப்போ அடுத்து மிகப்பெரிய அந்த ராசிக்கு $1 மில்லியன் கொஸ்டின், பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் டெவலப் ஆகிருமா, நம்பர் 1. ஏதாவது சொத்து சுகம் வாங்கலாமா அப்படின்னு மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நல்ல மார்க் எடுப்போமா, எப்படி இருக்கும், ஹெல்த்து என்கிற ஒரு விஷயம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கா, இதெல்லாம் மனதில் தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போ நடக்கும், இதுதான் கேள்வி. அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். இந்த புத்தகம் படித்தாலே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்க முடியும். ஜோதிடம் நம்ம ஒரு அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. எந்த ஒரு ஃபீல்டும், இப்போ கம்ப்யூட்டர் பெரிய லெவலில் நம்ம கோடிங் எடுக்க தேவையில்லை, ஆனால் பேசிக் கம்ப்யூட்டர் தெரிகிற மாதிரி அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொண்டால் நம்ம கரெக்டாக அதை கையை பிடிச்சி வழிகாட்டிட்டு போகும். அப்போ எந்த நேரத்தில் பஸ்ஸு வரும், எந்த நேரத்தில் வெயில் வரும், மழை வரும்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருப்போம். ஜோதிடத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்குது, கவனமாக இருந்தால் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடுவோம், கேர்ஃபுல்லாகிடுவோம், அதுக்கு தக்க பரிகாரங்கள் பண்ணிக்குவோம். இது மாதிரி பண்ண வேண்டியது அமைப்பு எல்லாம் புரிதல் ஏற்படும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, செக் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. விஷயத்துக்கு வருவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கோல்டன் டைம். பிஸ்னஸில் இப்போ உங்களுக்கு 10ல் குரு வேற வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 11ல் கேது பகவான் இருப்பதால் லாபகரமாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் தொடர்புடைய விளம்பரங்கள் கொடுத்தல், சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் யோக பலனாக இருக்கிறது. அப்போ இந்த ராசிக்கு எப்பொழுதுமே தொழிலில் டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். சார் பிஸ்னஸில் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ராசி விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசியோட அம்சமே அதுதான், கலைத்துறை ஆர்வம். அப்போ இதில் என்னென்னா, இது ஆன்லைன், சோசியல் மீடியா இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கங்க. வேலையாட்கள் சரியான வேலையாட்கள் அமைச்சுக்கணும். என்ன சார், சரியான வேலையாட்கள் அமைத்து கொண்ட ராசி ஜெயித்துக்கொள்கிறது. 3ஆம் அதிபதி 6. இந்த ராசி பார்த்திங்கன்னா காசு, கடன் இதெல்லாம் வராது. காரணம் சரியான திட்டமிட்டல் இல்லாமல் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கிட்டு வேலையாட்கள் கரெக்டாக வச்சா ஜெயிச்சிடும். இதுதான் இந்த தொழில் நடக்கிறதுக்குண்டான சூட்சமே. ஆனால் தொழிலில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. புது தொழில் தொடங்கக்கூடிய அம்சங்கள், மாற்றங்கள் எல்லாமே உண்டு. நோய், உடல் நன்மை சம்மந்தப்பட்டது. ஸோ உடம்பு ரீதியாக இந்த ராசிக்கு ஃபுட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் தேவை, எந்த வயசாக இருந்தாலும் சரி. இந்த ராசிக்கு 6ல் சனி வரும்போது ஜீரண உறுப்புகள் கம்மியாகும். உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே ரொம்ப ஹெவி ஃபுட்டு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடலாம், இதுதான் சூட்சம விஷயம். 6ல் சனி வரும்போது உங்கள் குடல் சம்மந்தப்பட்டதில் ஜீரண உறுப்பு மண்டலங்கள் வேகம் குறைகிறதுன்னு அர்த்தம். இப்போ அது ரெடி ஆகிக்கணும். அப்போ உடல் உபாதைகள் சின்ன சின்னதாக வர வாய்ப்புகள் உண்டு. ஒன்று உங்களுக்கு பண்ணுவீங்க, இல்லை வீட்டுக்கு பண்ண போகிறீங்க. இந்த ராசி கேள்வி, ஒன்று கடனுக்கே கட்டிகிட்டு இருக்கேன், இதில் மாறி மாறி வீட்டு செலவுக்கு எப்போ எனக்கு நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லுங்கள், நான் அதை கும்பிட்டு ரெடி ஆகிக்கிறேன்,
அப்படின்னு கேட்காதவங்க பல பேர் இருக்கீங்க. நிச்சயமாக அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறுங்க. இதுதான் சார். சொத்து சுகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு நிச்சயமாக லோன் போட்டு வாங்குற மாதிரி தான் வருது. அப்போ லோன்ங்கிறது கட்ட முடிந்தால் நிச்சயமாக வாங்கலாம். உங்களுக்கு தேவை ஆசை அதை பாருங்கள். நிச்சயமாக தேவை உள்ளவங்க வண்டி வாகனங்கள் வீடு இடம் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக உண்டு. ஆனால் கையிருப்பு பணம் அதிகரிக்க வர ஜூன் மேலைக்கில் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வருகின்ற மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பொற்கால மாதமாக இருக்கின்றன. ரைட், இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.